மதுரவாயல் அருகே வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஜேசிபி உதவியுடன் காரில் இருந்த உரிமையாளர் மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், மதுரவாயல்ல வெள்ளத்துல கார் சிக்கிக் கொண்டது எப்படி? உரிமையாளர் மீட்கப்பட்டு விட்டாரா? விவரம் என்ன? கடந்த 2 தினங்களுக்கு முன் சென்னையில் பெய்த கனமழை காரணமாக இந்த கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரவாயல் போரில் பெய்த மழையின் காரணமாக இந்த கூவம் ஆற்றில் பெரும் வெள்ளமாக சென்று கொண்டிருக்கிறது. இரு கரைகளிலும் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய 3 தரைப்பாலங்கள் அடுத்தடுத்து மூழ்கின. தற்போது இந்த அடையாளம்பட்டில் இருக்கக்கூடிய தரைப்பாலமானது மூழ்கியிருக்கிறது. இதில் தான் இந்த கார் சிக்கியிருக்கிறது. இன்று அதிகாலை இந்த ஆற்றில் வெள்ளம் போவது தெரியாமல் அவ்வழியாக இந்த முகப்பேரை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்பவர் சென்றிருக்கிறார். ஆற்றில் அதிகமாக வெள்ள நீர் சென்றதால் தரைப்பாலத்தில் அந்த காரானது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக கரையோர தடுப்பு சுவரில் நின்றிருக்கிறது. இதையடுத்து அங்கிருந்து அவர் கூச்சலிடவே அருகே இருந்தவர்கள் உடனடியாக மதுரவாயல் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு சென்று அவரை கண்ணாடியை உடைத்து வெளியே மீட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அந்த காரை ஜேசிபி இயந்திரம் மூலம் கயிறு கட்டி இழுத்து மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சாலை அடையாளம்பட்டு சாலையை பொறுத்தவரை ஒரு பிரதான சாலை. இங்கிருந்து நொளம்பூர், முகப்பேர் போன்ற பகுதிகளுக்கு இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டும். தற்போது இந்த சாலை வெள்ள நீர் செல்வதால் இந்த சாலை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்கிறார்கள். இது தெரியாமல் தற்போது இந்த வாகன ஓட்டி இந்த சாலையில் சென்றதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நன்றி பரத், விவரங்களை வழங்கியமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.